ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எக் மக்ரோனியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம திங்ஸ்லாம் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கணும். பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் இது மூணுத்தையும் போட்டுடணும். போட்ட உடனே வெங்காயமும் போட்டுடணும். போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவுமே போட்டோடனே உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுவுமே போட்டோடனே நம்ம தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதுவுமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சா, அது முடித்தோடனே ஃபஸ்ட்டு கரம் மசாலா போடணும். அதுவும் முடிஞ்சோடனே மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சா, இப்போ கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே போட்டுடணும். கொஞ்சம் எனக்கு இதுவாகுது. கொத்தமல்லி புதினா போட்டுடணும். அதுவுமே முடிஞ்சோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முடிஞ்சோடனே சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் போடணும். கொரியாண்டர் பவுடர் எங்கள் அம்மா வீட்லேயே தான் ரெடி பண்ணுவாங்க. ஹோம்மேட் தான் அது. அதுவுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பாஸ்தா வேகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கும். அது முடிஞ்சோடனே பாஸ்தா போட்டுடலாமா. இப்போ பாஸ்தா போட்டுருச்சு. கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி பாஸ்தா போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அது அப்படியே ஃபுல்லாக அழகாக இருக்கா பார்க்கவே. நல்லாயிருக்கு, சூப்பராக. அது கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடணும். இப்போ நல்லா அது வெந்துடும். பார்த்தீங்களா, நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிய உடனே நம்ம இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா. என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா சூப்பியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணிலாம் அப்சார்ப் ஆகிக்கும். ஸோ அதனால் தண்ணியாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.